லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி ரிசல்ட் வந்து நமக்கு கேரளா லாட்ரி வந்து ரிசல்ட் பார்க்குறோம். ஒரு 3 ரிசல்ட் டியர் ஆல்சோ ஸ்டார்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து கேரளாவுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 2 3 4 5 6 ஒரு 6 நாள் ரிசல்ட் இல்லைன்னா ஒரு 5 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய ஆல் போர்டு வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து இந்த சேனலில் ஏபிபிசிஎஸ்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பாருங்கள். ஓகே, வந்து நம்ம வந்து அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். அது வந்து லாஸ்ட்டாக சொல்லணும், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பொறுமையாக பாருங்கள். ஓகேவா? அடுத்து நம்ம 270 இருக்கா, அந்த 270 வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு வந்து நம்ம எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல 270 போட்டுக்கிறோம். ஓகேவா? 270 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த சிஓஎஸ் அந்த ஆப்ஷன் இருக்கிற. ஓகேவா? போட்டு 89 போட்டுக்கிறோம். ஓகேவா? 89 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 66 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல்போர்ட் நம்பர். ஓகேவா? மகளிர் நம்ம வந்து 270 வச்சு அடிக்கல, நமக்கு 6 நம்பர் கிடச்சிருக்கு. 6 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 460 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 460 போட்டு வரும். சிஓஎஸ் 89 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 5 பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது கூடிய நம்பர் மெயினாக வச்சுங்க. 0 நம்பர் கொஞ்சம் சப்போர்ட்டாக வச்சுங்க. ஓகேவா? 5 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதில் நம்ம 460 வச்சு எடுக்கல, நமக்கு 5 0ன்னு கிடச்சிருக்கு. 5 பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 275 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 275 போடுறோம். சிஓஎஸ் ஆப்ஷன் போட்டு 89 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5 2. ஓகேவா? 5 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? அதனால் நம்ம 275 வச்சு அடிக்கலாம், நமக்கு 5 2ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 254ன்னு இருக்குது. அதை அடுத்து வரக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்கலாம். 254 போடுறோம். சிஓஎஸ் போட்டு 89 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 7 அல்லது 0ன்னு இருக்குது. ஓகேவா? 7 0ன்னு இருக்குது. மறுபடியும் நம்ம 256 வச்சு அடிக்க நமக்கு 7 0ன்னு இருக்குது. 7 0 பார்த்திங்கன்னா 7 ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பி போர்டில் 0 பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 705ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 705 போடுறோம். சிஓஎஸ் ஆப்ஷன் போட்டு 89 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? மகளிர் நம்ம வந்து 705 வச்சு அடிக்கல, நமக்கு பார்த்திங்கன்னா 2 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 8ம் பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 6 கொடுத்துருந்தோம். 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இதுலேயே வருது. 8ஆம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகேவா? ஓகே, வந்து அடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்போர்டு வந்து நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? மெயினாக பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் அந்த நம்பரில் வந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. கொஞ்சம் ஃபுல் வினிங் எடுக்கிறதுக்கு நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க நான் வந்து இது பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, வந்து அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த வந்து நம்ம ஒரு 5 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 5 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? 5 டேஸ் ரிசல்ட்டு அதில் பார்த்திங்கன்னா நமக்கு 270 வச்சு நம்ம அடுத்து வரக்கூடிய நம்பர்ஸ் இன்னொரு நம்பர்ஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம 270 போட்டுக்கிறோம். மறுபடியும் அந்த சிஓஎஸ் ஆப்ஷனையும் நம்ம வச்சு எடுக்கிறோம். ஓகேவா? சிஓஎஸ் 319 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 0 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? 0 அல்லது 1 கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ 270 வச்சு அடிக்கலாம், நமக்கு 0 1ன்னு கிடச்சிருக்கு. நமக்கு 0 நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 460ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 460 போட்டுக்கிறோம். சிஓஎஸ்ங்கிற ஆப்ஷனை போட்டு 319 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 2 அல்லது 4. ஓகேவா? இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இந்த நம்பர்ஸை போட்டு நோட் பண்ணுங்கள். ஓகேவா? 2 4ன்னு கிடச்சிருக்கு. மறுபடியும் நம்ம 460 வச்சு அடிக்கல, நமக்கு 2 4ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 275ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 275 போடுறோம். சிஓஎஸ் ஆப்ஷன் போட்டு 319 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா 1 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, 1 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. சில டைம் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம 1 2ன்னு எடுத்துருக்கோம்.
மகளே நம்ம 275 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 2ன்னு கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 254ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். 254 போட்டுக்கிறோம். சிஓஎஸ்ன்னு ஆப்ஷன் போட்டு 319 போட்டியில் நமக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா 6 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 2வது வரக்கூடிய நம்பர் தான் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா, 6 5ன்னு இருக்குது. மகளே நம்ம 254 வச்சு அடிக்கல, நமக்கு 6 5ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 705ன்னு இருக்குது. அது வர அடுத்த நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 705 வச்சு 705 போட்டுக்கிறோம். சிஓஎஃப்ஸ் ஆப்ஷன் போட்டு 319 போட்டியில் நமக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா 7 அல்லது 0ன்னு இருக்குது. ஓகேவா, 7 அல்லது 0ன்னு இருக்குது. ஓகேவா, அதனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 0ன்னு இருக்குது. ஓகேவா, 7 0ன்னு இருக்கு. வந்தால் அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டு விடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 2ன்னு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரணும். அப்படி இன்னொரு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 9 0. ஓகே மகளே, நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த சேனலில் 8 கொடுத்தோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா 8 நம்பர் வந்திருக்கு. 8 2. ஓகேவா, ஆல் போர்டுக்கு 8 2ங்கிற நம்பர் இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா என்ன சப்போர்ட் நம்பர்னு பார்த்திங்கன்னா 7 அல்லது 0ன்னு இருக்குது. 7 0ல் வந்து ஒரு நம்பர்ஸ் அதிகமாக வரக்கூடிய நம்பர். ஓகேவா, 7 வந்தால் சி போர்டுக்கு வரலாம். ஓகேவா, 0 வந்தால் ஏ போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. 8 பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. 2 வந்தாலும் சி போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா 2 0 சி போர்டுக்கு வர மாதிரி, 2 7 சி போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. 8 0 ஏ போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. நம்ம கணக்கில் பார்த்தா உங்கள் கணக்கில் வந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. மகளிர் நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு ஏபிபிசின்னு பார்த்தீங்கன்னா 87 78 80 08. ஓகேவா, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 87 88 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கிற மாதிரி இருக்குது. 80 08 27 72 20 02. நாளைக்கு இதுலேருந்து கம்பல்சரி ஒரு வின்னிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போடுங்க. ஓகேவா, 2 பாக்ஸ் நம்பர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா, 2 பாக்ஸ் நம்பர் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வின்னிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 897 ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 062ன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 பாக்ஸ் எடுத்துருக்கோம். இந்த 6 நம்பர்ஸ்லேருந்து நாளைக்கு வின்னிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நம்ம கலந்து போட்டு ஒரு 2 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. மெம்பர்ஷிப்பில் அந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வந்து வின்னிங்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா.